ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் என்னப்பா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வாரமா அப்படின்னா, அது பாருக் அமருதீன் தான் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் ஃபீல் பண்ண வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடைக்கானலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருது. ஆக்சுவலாக பார்த்தா அது அவங்களோட பர்ஸ்னல். என்னை கேட்டால் இதுக்கு மேலே அவங்க பர்ஸ்னலுக்குள்ளே நம்ம போகிறது நாகரீகமாக இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது பாரு ஃபேன்ஸ் ஆகட்டும், கமருதீன் ஃபேன்ஸ் ஆகட்டும், பாருதீன் ஃபேன்ஸ் ஆகட்டும். ஸோ ஷோக்குள்ளே அவங்க கேம் ஆடினாங்க, அவங்களோட எமோஷ்னலையும் காட்டினாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி வெளியில் வந்து பேசினாங்க. கேம்காக நடந்த ப்ளஸ் மைனஸை பற்றி பேசினாங்க. அதோடு நம்ம விமர்சனம் பண்ணோம், அதோடு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ் மீட்லேயும் வந்து எனக்கு வந்து தைரியமான ஒரு பொண்ணு தான் வேணும். நான் வந்து யாரை வந்து சரியில்லைன்னு நினச்சனோ வெளில வந்து பார்த்தா அவங்க தான் சரியாக இருக்காங்க, யார் ரொம்ப சரியாக இருக்காங்கன்னு நினச்சனோ அவங்க வந்து வெளில வந்து பார்த்தா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பாரு எஸ் அரோரா அப்படிங்கிறத அவர் இன்டெரக்டாக மீன் பண்ணார். கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தில் மேரேஜ் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து தைரியமான பொண்ணு தான் வேணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கவோ செய்யவோ ஒரு பொண்ணு வேணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து தைரியமான பொண்ணு தான் வேணும். லைஃபோட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணவும், எனக்கான ஒரு சப்போர்ட்டிவை கொடுக்கவும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள் வேணும் அப்படிங்கிறது இன்டெரக்டாக பாருவை மீன் பண்ணியிருந்தார். அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பாரு கிட்ட கமருதீன் பற்றி கேட்கும்போது இன்ஸ்டாகிராமில் வந்து கமருதீன் பாருவை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் பாரு வந்து கமருதீனை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் போச்சு. ஏன் பண்ணல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு காவியா ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட அவங்ககிட்டயும் கேட்டிருந்தாங்க ஆங்கர், அது ஏன் அவங்க பண்ணல. ஏன்னா அவங்க வந்து காவியா வந்து பாரு வந்து அக்கான்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து காவியா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பாருவோட ஜூனியர், காலேஜில் 2 பேரும் வந்து காலேஜில் பாருவோட ஜூனியர் வந்து காவியா. ஸோ இன்னும் அவங்க அக்கா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ரொம்ப நாள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு வந்து அக்கா அப்படிங்கும்போது அழகாக அவங்க கூட அவங்க ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ப்ளஸ் மைனஸ், அவங்களுக்கான அந்த பிக் பாஸ் ஷோ, அதுக்கப்புறம் சர்வைவர் ஷோ, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்க்கான விஷயங்களை பர்சனலாக ஷேர் பண்ணுறதாகட்டும் எல்லாமே அவங்க காவியா கூட ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பாரு வந்து அவங்கக்கிட்ட கேட்கவும் செஞ்சுருக்காங்க. நானும் கமருவும் எப்படி தெரியிறோம் அப்படின்னும் போது ஆப்வியஸாக காவியா சொல்லியிருக்காங்க, அவங்க நீங்கள் 2 பேரும் க்யூட்டாக இருக்கீங்கக்கா, ஓகேக்கா, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உங்கள் கூட இருக்குது, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் க்யூட்டாக தெரியுறீங்க, ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அகைன் அவங்கள பற்றி பாரு என்ன தான் எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டானோ அவங்க ஓப்பனாக சொன்னாலும் அவங்களுக்கான பர்சனல் அப்படின்னு வரும்போது அது அவங்களுக்கான விஷயமாவோ அவங்க அம்மா எடுக்க வேண்டிய டெசிஷனாவோ அவங்க ஃபேமிலி க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே எடுக்க வேண்டிய டெசிஷன் அப்படின்னு சொல்லும்போது பாருவோட ஃபேன்ஸ் மீட்லேயுமே எப்போ மேரேஜ் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பர்சனலாக கொஸ்டின்ஸ் வரும்போது இது எங்களோட பர்சனல்னு சொன்னது அப்படி இன்டெரக்டாக சொல்லியிருந்தாலுமே இன்னொன்று கல்யாண டேட் எப்போ அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேட்க ஆரம்பித்தோன்னே அவங்க சொன்னாங்க தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா வேறு இருக்காங்க ஃபேன்ஸ் மீட்டில், இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிவிட்டு ஓகே எங்கள் 2 பேருக்குமே இப்போ வந்து நாங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது முக்கியம், கரியரில் வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், முக்கியமாக வந்து கமரு வந்து ஹீரோ ஆகணும், அவருக்கான ஒரு ட்ரீம்ஸ் இருக்குது, அது வந்து கண்டிப்பாக அவருக்கான வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து அவர் அதில் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கணும், தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கமரு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க தானே அப்படின்னு ஃபேன்ஸை பார்த்து அவங்க கேட்ட கேள்வியும் கமருக்கான சப்போர்ட்டை பாரு கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஆடியன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் மேலே ஹோப் வச்சு பாரு கேட்டதும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நீ முன்னேறி வந்தால் அது எனக்கு அது சந்தோஷம், அதே சமயத்தில் உன்னோட முன்னேற்றத்துக்கு நான் எவ்வளோ என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ மாரலாவோ ஃபிசிக்கலாவோ ஃபினான்ஷியலாவோ அதை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதும் அந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்கான ஒரு நல்ல இனிஷியேஷன் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து ஆப்வியஸாக பாரு எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி கமருதீனும் வந்து பாருக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் வெளில வந்து நான் நிறைய கமருதீனை நம்மளோட வீடியோஸில் திட்டியிருக்கேன், இன்ஃபேக்ட் நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா அவரோட கேம் பிளே எனக்கு ஒரு சில இடத்துல பிடிக்கல. ஒரு வாரம் பாரு, ஒரு வாரம் அரோரா அப்படிங்கிறது பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அரோரா வந்து ஆல்ரெடி கமருவோட ஃப்ரெண்டு வெளியிலே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் போது என்னமோ ஒரு கேம் பிளே பண்ணும்போது பாரு அவர் சீட் பண்ணுறாரோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல என்னமோ பாரு வச்சு விளையாடுறாரோன்னு எனக்குமே இருந்தது. அதே மாதிரி அந்த அக்ரெசிவாக ஆடின பால் டாஸ்க்கு அந்த டாஸ்க்லலாம் வந்து அவரோட அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் வெளிப்படும் போது நான் ஆஸ் அ பாரு ஃபேனாக என்னாலே அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் ரெட் கார்டு கொடுத்தப்புறம் அவ்வளோ பேர் வந்து பாருக்கு எதிராக கமருதீன் கிட்ட சொல்லும் போது திவ்யாவாகட்டும் வினோத் ஆகட்டும் எல்லாருமே ஆகட்டும் என் ஹோஸ்ட் கூட தான் அப்படின்னு சொல்லும்போது அவளால் தான் ரெட் கார்டு கமருக்கு வந்துச்சு, இந்த மாதிரி வந்து கமரு வந்து யாரை கல்யாணம் பண்ணாலும் பாருவை பண்ணாத அப்படின்னு வினோத்தோ இல்லைனா வந்து அவளை நம்பாத அப்படின்னு திவ்யா சொன்ன விஷயங்களும் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாலும் அவங்க
என்னவா யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத மாதிரி வெளியில் வந்து கமரு வந்து பாருக்கான சப்போர்ட்டை கொடுத்ததோ, ஃபினாலேக்கு 2 பேரும் சேர்ந்து வந்ததும், ஐ மீன் சேர்ந்து வந்ததுன்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டார், அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க. பட் ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு லைவ் வந்து ஃபினாலே அப்போ போட்டிருப்பாங்க. அது இன்ஸ்டாகிராம்லலாம் செம்மையாக போச்சு. நம்ம அதை பற்றி பேசலை. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பெருசாக ஆக்டிவாக இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கற்றுக்குட்டி தான் நான் அப்படின்னும் போது எனக்கு பெருசாக ரிப்ளை பண்ணவும் மெசேஜ் பண்ணவுமே நான் இப்போ தான் கற்றுக்கிறேன். இப்போ தான் அந்த எப்படி வந்து ஷார்ட்ஸ் எடுத்து அதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது, அதுக்கான டாபிக் எப்படி போடுறது, ஹேஷ்டேக் எப்படி போடுறதுன்னு இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது பெருசாக நான் யாரையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் ஆனால் என்ன ஒரு சிலர் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து டிஎம்மும் வந்து 2-3 பேர் அமிச்சாங்க, சிஸ்டர்ஸ் அமிச்சாங்க. சூர்யா மகாலிங்கம், அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து அமிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியுது. ஆனாலும் நான் இன்னும் ஃபுல்லாக அதுக்குள்ளே நான் வந்து அதுக்குள்ளே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. கூடிய சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அது அது யூடியூப்பை விடவும் இன்னும் கொஞ்சம் எனக்கு புதுசான ஜோன் அப்படின்னும் போது நான் டெய்லி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறதோ, என்ன ட்ரெண்டிங்காக போகுதுங்கிறது பண்ணுறதோலாம் பண்ணுறதில்ல. பிக் பாஸ்க்காக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இதுக்கப்புறம் எப்படி எந்த லெவல் போகணும் அப்படின்ற மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னோட கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களோட அந்த ஃபினாலேயில் 2 பேரை போட்டு லைவ் போஸ்ட்லாம் வந்து ஐ மீன் லைவாக அவங்க பேசின அந்த கால் பேசினாங்க இல்லைங்களா ஃபினாலே அன்னைக்கு பாரு வந்தப்புறம் அதெல்லாம் அவ்வளோ வியூஸ் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபினாலே அன்னைக்கு யாரும் வந்து டைட்டில் வின்னர் பற்றி பேசல, ரன்னர் பற்றி பேசல, டாப் 3 பற்றி பேசல, டாப் 5 பற்றி பேசல அப்படின்னும் போது ஐ மீன் டாப் 4 5 தான் இல்லைல்ல, ஆல்ரெடி எவிக்ட் ஆயாச்சு. எந்த சீசன்லையும் இப்படி இல்லை, ஒன்று டாப் 3 இருக்கும் இல்லை டாப் 5 இருக்கும். டாப் 4 வந்தது இந்த சீசன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கேம்ட்ராவோட விளையாட்டு அப்படி தான் சொல்லணும். ஓகே, நம்ம அதை விட்டுருவோம். அப்படி இருக்கும்போது டாப் 4 பற்றியும் யாருமே பேசல. இன்ஃபேக்ட் அவரோட எவிக்ஷன் பற்றி கூட பேசல. அப்படின்னு சொல்லும்போது அவங்களால ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணாத ஜனங்க வந்து பாருக் அமருதீனோட அந்த லைவ் விஷயங்களை நிறைய போச்சுன்னும் போது இப்பயுமே வந்துட்டு அவர் வந்து இன்ஸ்டாவில் வந்து அவங்க கொடைக்கானலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நாய்க்குட்டி வச்சுக்கிட்டு அது பாரோடது தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை பாரோடது இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் 2 பேருமே கொடைக்கானலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு சொல்லும்போது ஓகே, அவங்க பர்சனலாக அவங்களுக்கான வெக்கேஷனை என்ஜாய் பண்ண போயிருக்கலாம். அதே மாதிரி போன சீசன்லேயும் வந்து ரயானும் பவித்ரா கூட ஏதோ ஒரு கோவிலுக்கு போனதாக நம்ம கூட வீடியோஸில் சொல்லியிருப்போம். அப்படின்னும் போது பிக் பாஸ் முடிஞ்சிச்சு. அவங்கவுங்களுக்கான ஒரு ஜோனில், அவங்கவுங்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில், அவங்கவுங்களுக்கான கரியர் ஃபோக்கஸில், அவங்கவுங்களுக்கான பர்சனல் விஷயங்களை அவங்கவுங்க இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க, சம்டைம்ஸ் போட மாட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது போடுறாங்கன்றதுக்காக நம்ம அதை அதிகமாக அதுக்குள்ளே போகிறது நாகரிகம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களில் வந்து பாருக் அமருதீன் ஃப்ரான்ஸ்க்கு வந்து பாருதீன் 2 பேரும் வந்து அந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் அந்த பாண்டிங்கையும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பாருவோட ஹேட்டர்ஸோ இல்லை கமருதீனோட ஹேட்டர்ஸோ பாருதீன் ஹேட்டர்ஸ்க்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் வந்து அந்த ஒரு நல்ல பாண்டிங்கை கண்டினியூ பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் போனாலுமே, இன்னொரு பக்கம் பாரு சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் எடுத்து வைக்கும்போது இல்லை, 2 பேருமே கரியர் ஃபோக்கஸ் பண்ணணும். கமர் வந்து இன்னும் கொஞ்சம் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், நானுமே இன்னும் கொஞ்சம் கரியரில் நல்லா ஷைன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லும்போது பாருவோட அம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்தப்போ கூட பாரு அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பொண்ணு கல்யாணம் பற்றி இன்ட்ரெஸ்ட்டே காட்டலை, இது வரைக்கும் அவள் அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி பேசினதில்லை. ஆனால் இப்போ தான் அவளுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவளுக்கு ஒரு தாட் வந்திருக்குன்னா அதை நான் வந்து மதிக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து அது வந்து அவளுக்கான ஒரு விஷயங்களாக அவளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும்போது அது காலப்போக்கில் கடவுளாக பார்த்து நடத்தி வைப்பார், பெரியவங்க பார்த்து நடத்தி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெரியவங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு பாருவோட அப்பாவை கடவுளாக மீன் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க அம்மா அப்படின்னு சொல்லும்போது. ஸோ லைஃப் அதோட போக்கில் அவங்களுக்கான பாசிட்டிவ் விஷயங்களை, அவங்களுக்கான லைஃப்க்கு எது நல்லது அப்படிங்கிற விஷயங்களை, அவங்களுக்கான கரியருக்கு எது நல்லது அப்படிங்கிற விஷயங்களை அந்த ஃப்ளோலேயே அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ இந்த இடத்துல வேலண்டைன்ஸ் டேக்கு அவங்க வந்து அந்த வெக்கேஷனுக்காக அங்கே போயிருந்தாலுமே வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வெறும் லவர்ஸ்க்கான விஷயங்கள் மட்டும் கிடையாது. அதே மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான நாள் மட்டும் கிடையாது. மேரேஜ்க்கு முன்னாடி லவ் ப்ரப்போஸ் பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த டேயில் ஸ்பெஷலாக அவங்கவுங்களுக்கான லவ் வந்துட்டு என்ன சொல்கிறது, அது வந்து அழகாக அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான விஷயமா கூட அந்த டேவை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அப்படி பார்க்கும்போதுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, லவர்ஸு அப்படின்லாம் மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்குள்ளேயுமே ஒரு அழகான பாண்டிங்குள்ளே லவ் யூ அப்படிங்கிற விஷயம் வந்து லவ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யார் மேனவெல்லாம் லவ் காட்டலாம். அன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பியூரான ஒரு விஷயம். அது வந்து ஃபேமிலிக்குள்ளே யார்கிட்ட வேணாலும், இல்லைனா வந்து ஃபேமிலிக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லேயே ஆகட்டும், நம்மளுக்கான ரிலேட்டிவ் ஜோன்லேயே ஆகட்டும், எந்த ஜோன்லேயுமே அந்த லவ் அப்படிங்கிறது அழகான விஷயம்
விஷயம் அப்படின்னும்போது, யுஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா, இது வந்து லவ்வர்ஸ்க்கான டேன்னு சொல்றத விடவும், அது வந்து லவ்வ வெளிப்படுத்துற ஒரு விதம். ஒரு 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 சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்னோடது பையன்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஹேப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு. அதில வந்து என் பையன் வந்து என் குட்டி பையன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கிஃப்ட் கார்ட் குடுக்குற மாரிலாம் வந்துட்டு நான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். இது வருஷா வருஷம் இங்க யுஎஸ்ஏல வந்து எலிமெண்டரி ஸ்கூல் லெவல் அதாவது ஒரு 5த், 6த் கிரேட் லெவல் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டாவே குடுப்பாங்க. வேலண்டைன்ஸ் டே வரப்போகுதுன்னா 1 வீக் முன்னாடியே பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாரி வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கார்ட் குடுக்குற மாரி ப்ராஜெக்ட்டா இது வந்து ஆப்ஷனல் கூட நான் சொல்ல மாட்டேன். ஆப்வியஸா வந்து இது ஒரு ப்ராஜெக்ட்டாவே குடுத்து பண்ணணும் அப்டின்னும்போது, குழந்தைங்களுக்கு அவங்க லவ்வ ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ, மத்தவங்க கூடவோ, டீச்சர்ஸ் கூடவோ, இல்ல அவங்களுக்கான நெய்பர்ஸ் பக்கத்துல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட, அவங்க கசின்ஸ் கூட, அப்பா, அம்மா கூட, அப்பா, அம்மா குழந்தைங்க கூட, சிஸ்டர்ஸ்குள்ள அவங்கலாம் வந்து எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அந்த பாண்டிங்க இன்னும் கொஞ்சம் ட்ரூவா அந்த லவ் வந்து வெளிப்படுத்தணும், இல்ல அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த ஒரு ஹேப்பினஸ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இடத்துல, குழந்தைங்க அத ஒரு ப்ராஜெக்ட்டாவே பண்ணும்போது சின்ன சின்ன கிஃப்ட் கார்ட்ஸ் அதுக்குன்னே விப்பாங்க. செட் ஆஃப் ஒரு 30 கார்ட்ஸ், 40 கார்ட்ஸ் அப்படின்ற மாரி. ஸோ அந்த கிளாஸ்ல எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களோ, அந்த ஸ்டூடண்ட்ஸ் வைஸ் வந்து அவ்வளோ கார்ட்ஸ் எல்லாருக்கும் குடுக்கணும். அவங்க அவங்க விருப்பப்பட்ட மத்த டீச்சர்ஸ்க்கும் குடுக்கலாம். மத்த கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் குடுக்கலாம். பட் ஆனா அவங்க கிளாஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா குடுக்கணும் அப்படிங்கிற மாரி ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இதுக்குன்னே கார்ட்ஸ் விக்கவும் செய்வாங்க. செட் ஆஃப் அவ்வளோ கார்ட்ஸ் வந்து குட்டி குட்டி கிரீட்டிங் கார்ட் மாரி இருக்கும். சின்ன சின்ன கிஃப்ட் அதில இருக்கும். டாட்டூஸ் இருக்கும். இல்ல பென்சில்ஸ் ஏதோ ஒரு கிஃப்ட் இதுவா பொருளா இருக்கலாம். கார்ட்ஸா இருக்கலாம். சாக்லேட்ஸா இருக்கலாம். பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா 2, 3 பேர் வந்து என் குட்டி பையன் இன்னொரு ஸ்கூல் இப்ப வேற ஸ்கூல் மாறிட்டான். இன்னொரு ஸ்கூல் படிக்கும்போது பசங்க அவங்கவங்களுக்கு குடுக்கறத விட, நான் வந்து பேரண்ட்ஸா வந்து போய் அங்க பிக்கப் பண்ணும்போது, எனக்கு வந்து கார்லா அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் ஃப்ரெண்டு, இன்னொருத்தங்க வந்து அவங்க பேர் கூட மறந்துட்டேன். ஸோ அவங்க வந்து நாங்க பிக்கப் பண்ணும்போது பேசிட்டு இருப்போம். ஒருத்தர் இன்னைக்கு ஸ்கூல் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எனக்கு வந்து சாக்லேட்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த சாக்லேட் ரேப் கூட நான் அப்படியே வச்சிருக்கேன் அந்த பாக்ஸ் அப்படியே. அவங்க வந்து நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம். ஆப்வியஸா வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது இங்க இந்தியா மாரி வெறும் ப்ரொபோஸ் பண்றதுக்கான விஷயங்கள் மட்டும் கிடையாது. யாருக்கு அந்த லவ்வ சொல்லணும் அப்படின்னாலுமே ஒரு சிஸ்டர்ஸா, பிரதர்ஸா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இப்ப நான் பிக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே ஸ்பானிஷ். அவங்களுக்கு வந்து எனக்கு தமிழ் தெரியும். அவங்களுக்கு தமிழ் தெரியாது. பட் ஆனா ஆப்வியஸா இந்தியன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும்போது, டெய்லி போகும்போது ஹாய் அப்படிலாம் சொல்லிக்கும்போது, ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எனக்கு 2 சாக்லேட் பாக்ஸ் வந்து 2 சிஸ்டர்ஸ் வந்து குடுத்தாங்க. 2 பேருமே ஸ்பானிஷ் தான். அப்போ வந்து அது வந்து ஹேப்பி வேலண்டைன்ஸ் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. நான் வந்து அவங்க பசங்களுக்கு சாக்லேட்ஸ் கொண்டு போயிருந்தேன். ஸ்கூல்ல குடுக்கறது வேற. நான் தனியா சாக்லேட்ஸ் கொண்டு போயிருந்தேன், குடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த லவ்வ ஷேர் பண்ணிக்கிறதுக்கான விஷயமா தான் யுஎஸ்ஏல அது வந்து பார்க்கப்படுது. ஆனா நம்ம ஊர்ல தான் அத டோட்டலா அப்படியே மாத்திட்டு, யார் வெளியில ட்ரெஸ் போட்டு போனாலும் கிரீன் கலர் போட்டா இந்த ட்ரெஸ் இது ஆல்ரெடி கமிட்டட் இல்ல அப்படின்ற மாரிலாம் நெறைய நம்ம வந்து அத கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். அதனாலே வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது பெரியவங்க வந்து இது என்ன இப்படி ஒரு நாள் செலிப்ரேட் பண்றோம், செய்றோன்ற மாரி பெரியவங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயங்களும் வந்து பொண்ணு காலேஜ் போற வயசுலயோ, பையன் காலேஜ் போற வயசுலயோலாம் இருக்கும்போது ஏன்னா நான் காலேஜ் போம்போதெல்லாம் அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் போட்டா இப்படி ஆகும், இந்த ட்ரெஸ் போட்டா இப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ற மாரிலாம் இருந்தது. ஆனா யுஎஸ்ஏக்கு வந்து ஸோ இங்க யுஎஸ்ஏல வந்து பார்க்கும்போது, இது வேற ஒரு கண்ணோட்டத்தில நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னும்போது, இது புது இன்ஃபர்மேஷனா கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். என்னது யுஎஸ்ஏல இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்பா வெளிநாட்டு கலாச்சாரத்த தானப்பா நம்ம உள்ள கொண்டு வந்து வேலண்டைன்ஸ் டேன்னு ஒண்ணு வச்சு, அத லவர்ஸ் டேன்னு ஒண்ணு வச்சு, காதலர் தினம்னு ஒண்ணு வச்சு, ஒரு படமோ ஒண்ணு வந்து அந்த மாரிலாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம். கார்ட்லாம் அது மாரிலாம் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லும்போது, நீங்க என்ன புதுசா ஒண்ணு சொல்றீங்கன்னு கூட நெறைய பேருக்கு இது ஆச்சரியமா கூட இருக்கலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யுஎஸ்ஏல அது அப்படிதான் செலிப்ரேட் பண்றாங்க. அத வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ற விஷயமா, வெளிப்படுத்துற விஷயமா அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் சொன்ன மாரி லவ்வர்ஸ்ன்னும்போது மேரேஜ்க்கு முன்னாடி மட்டும் இல்ல. மேரேஜ்க்கு அப்புறமும் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த விஷயங்களையும், ஃபேமிலிக்குள்ள அந்த விஷயங்களையும், ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த விஷயங்களையும், ஸ்கூல்ல இருக்கிற பசங்க கூட நான் சொன்ன மாரி மத்த பேரண்ட்ஸ் கூட நாங்க வந்து அத ஷேர் பண்ணிக்கிற விஷயத்திலயும் வந்து அத நாங்க வந்து அப்படி ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லும்போது, அந்த ஒரு அழகான நாள வந்து அந்த ஒரு சின்ன கிஃப்ட் கார்டு இப்ப கூட வந்து நம்ம இன்னும் 2 நாள் இருக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு. நீங்க யாருக்காவது குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட அன்ப வெளிப்படுத்துற விதமா நீங்க குடுக்கலான்னும்போது, அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவன் வந்து உங்களுக்காக தான் அதில தமிழ்ல பேசியிருக்கான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்கூலுக்காக ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இன்னொன்னு போட்டிருக்கான். அது அவன் சேனல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் வந்து அவனுக்கு வந்து கேம் ஆடுறத தவிர்த்து கொஞ்சம் வந்து அவனுக்கான விஷயங்கள வந்து தமிழ்ல பேசுவோம், வீடியோ பார்த்து பேசுவோம். என்ன மாரியேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வீட்ல கொஞ்சம் குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். இங்க பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏல வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் நம்ம இந்தியா மாரி அப்படியே வாங்கிட முடியாது. ஒரு சேரா இருக்கட்டும், சோஃபாவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே என்னவா இருக்கும்னா, நம்ம வாங்கி நம்ம அசெம்பிள் பண்ற மாரி தான் இருக்கும். சின்ன சின்ன
டேபிள், சேர், ஃபர்னிச்சர்ஸ், கிச்சனுக்கு ஸ்டாண்ட் எதுவா இருந்தாலுமே நம்ம வாங்கி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் வந்து அவனோட ஹெல்ப் கேட்பேன். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு அவன் தான் செட் பண்ணி கொடுப்பான். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்லாம் நான் பண்ணிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டேன். அதெல்லாம் உட்காந்து பண்ணுறதில்ல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து பண்ணுறது, ஸ்க்ரூ டிரைவர் போட்டு பண்ணுறது, அது வுட்டன் பீசஸாக இருக்கலாம், இல்லை வந்து பிளாஸ்டிக் பீசஸாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்துட்டு அவனோட ஹெல்ப்போடவோ இல்லை மோஸ்ட்லி அவனே கூட ஒரு சிலது பண்ணிடுவான், செட் பண்ணி வைக்கிறதுல. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி நம்ம ஊருங்க மாதிரி அந்த செல்ஃபெல்லாம் இருக்காது. சிமெண்ட் இது வச்ச மாதிரி செல்ஃபில் நம்மளுக்கெல்லாம் இருக்கும். இங்கே வீடுங்களில் அப்படி இருக்காது. வெறும்னே வந்துட்டு அது வெறும் இங்கே வந்து இதில் தான் இருக்கும், சிமெண்ட்லேயும் இருக்காது வீடு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அங்கங்கே ஷெல்ஃப் வாங்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லும்போது, ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் இருக்கோம், சொந்த வீடும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சொந்த வீட்டில் ஒரு சிலதெல்லாம் அப்படியே இருக்கும் ஃபர்னிச்சர்ஸு. இங்கே வந்து நம்ம தான் எல்லாத்தையும் வாங்கி செட் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, சின்ன சின்ன டிவி ஸ்டாண்ட்லேருந்து டேபிள் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே வந்து ஒரு சேர்லேருந்து எல்லாமே வந்து நம்ம வாங்கி அசம்பிள் வந்து நம்ம தான் பார்த்து பண்ணணும்னா அதை மோஸ்ட்லி அவன் பண்ணுவான். அதை வந்து அவனோட சேனலில் அவன் வீடியோவாக போட்டிருக்கான், எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதை எப்படி பார்க்கறது செய்யறது அப்படின்னா. ஸோ படிக்கிற டைம் போக மற்ற டைமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பண்ணணும் அப்படின்னும் போது அதான் அவனோட சேனலில் அவன் வீடியோஸும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக போட்டிருக்கான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் இங்கிலீஷில் இருக்குது. நான் ஒரு சில வீடியோஸ் உங்களுக்காக தமிழ்லையும் பண்ண சொல்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸையும் வந்துட்டு படிக்கிறது இல்லைனா கேம் ஆடுறது அப்படி இல்லாமல் நம்மளுக்கான சின்ன சின்ன ஹெல்ப்பை குழந்தைங்க கிட்ட சொல்லி வாங்கும்போது அது அவங்களுக்கான வேற ஒரு டைமென்ஷனில் அவங்கள யோசிக்க வைக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு எங்கேஜிங்காகவும் நம்ம வச்சுக்கலாம். எப்போ பாரு டிவி, வீடியோ கேம்ஸ் இல்லை படிக்கிறதுமே ரொம்ப ப்ரெஷர் திருப்பி அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷனலாக இது இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து அவனோட வீடியோஸை நான் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ், டு ஆல் மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த 2 நாளில் ஒரு சின்ன கிஃப்ட், அது எதுவாக வேணா இருக்கலாம், வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறத நம்ம வேறு கண்ணோட்டத்துலையும் பார்த்து நம்மளோட லவ் வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். தேங்க்யூ கைஸ்.